உலர் திராட்சை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்ன? உலர் திராட்சை நிறைய பேருக்கு இதனுடைய மகத்துவம் தெரியாம பாயசம் பொங்கல்ல ஏதோ கருப்பா உருண்டை ஒண்ணு கிடக்கு அப்படின்னு தூக்கி ஏதோ சாப்பாட்டுல கருவேப்பிலை எடுத்து உரமா வைக்கிற மாதிரி உரமா வச்சிடறாங்க. ஒரு சிலர் இனிப்பா இருக்கு அப்படின்னு மெனு சுவைச்சு சாப்பிடக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஒரு சிலர் பாயசம் பொங்கல் இதுல எல்லாம் எங்க அந்த உலர் திராட்சை எங்க அப்படின்னு அல்லது முந்திரி பருப்பு எங்க அப்படின்னு தேடக்கூடிய குழந்தைகள்லாம் கூட இருக்காங்க. அந்த உலர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ் பழம் 2 வகை இருக்கு. ஒண்ணு ப்ரௌன் கலர்ல இருக்கும், இன்னொன்னு பிளாக் கருப்பு கலர்ல இருக்கும். கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய உலர் திராட்சை சிறுநீரகத்தை வலுப்படுத்தும். இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய உலர் திராட்சை மூளை நரம்புகளையும் இதயத்தையும் வலுப்படுத்தும். அவ்வளவு அற்புதமானது. ஒரு 6 ஆப்பிள் பழம் வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு குளுக்கோஸ் கிடைக்குமோ, கலோரிஸ் கிடைக்குமோ அதுக்கு இணையாக ஒரு உலர் திராட்சை பழத்துல இருக்கு. நரம்பு ஊக்கம், நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடியது, நரம்பு சார்ந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது, கைகால் நடுக்கம் வராமல் தடுக்கக்கூடியது, பக்கவாதம் வராமல் தடுக்கக்கூடியது, அதே மாதிரி உதர்வாதம், நடுக்குவாதம் போன்ற பார்க்கின்சோனிசம் போன்ற சில நரம்பு சார்ந்த பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு, கைகால் மரமரப்பு, சோர்வு, பலகீனம், கால் நரம்பு பிடிச்சி இருக்கிறது போன்ற பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு உலர் திராட்சை மிக 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 அற்புதமானது. நம்ம இயல்பா 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற ஆப்பிளை விட 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடக்கூடிய உலர் திராட்சை என்பது அவ்வளவு அற்புதமானது, நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் ஆண்மை குறைவு மலட்டுத்தன்மைக்கு அப்பையெல்லாம் உலர் திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை எல்லாமே ஒரு சரிவிகித அளவுல பால்ல அடிச்சு தினசரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தா வேலை செய்யாத நரம்பெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப எவ்வளவு நீங்க நரம்பு ஊக்கத்துக்கு ஹை புரோட்டீன் எடுத்தாலும் இந்த உலர் திராட்சையில இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் அதுல இருக்க நீர்ச்சத்தும் அதில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அதிகமான கலோரிஸ் தரக்கூடியது. அதுல முக்கியமா சார் இனிப்பா இருக்கே, சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? சுகர் பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய நரம்பு சார்ந்த பாதிப்புகள் வருதே, பாத எரிச்சல்ல இருந்து, ஆண்மை குறைவு மலட்டுத்தன்மையிலிருந்து, ஞாபக சக்தி குறைபாடுல இருந்து, கைகால் மரமரப்புல இருந்து வருதே, சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடணும், சாப்பிடலாம். ஆனா ஒரு அளவு இருக்கு. என்ன அளவு? பிறந்த குழந்தைக்கு 1 வயதுக்கு இடையில் ஒரே ஒரு உலர் திராட்சைய 2 டீஸ்பூன் வெந்நீர்ல ஊற வச்சு நல்லா நசுக்கி லிக்விட் ஆக்கி அந்த தோலை எடுத்துட்டு அந்த உலர் திராட்சை நசுக்கி லிக்விட் ஆக்கிட்டு கரைஞ்சிரும். அந்த தோல் மட்டும் வர சக்கை மாதிரி அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த உலர் திராட்சை தண்ணிய பிறந்த பச்சை குழந்தைக்கு 1 டீஸ்பூன் தினசரி காலையில கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பசி நல்லா எடுக்கும், டைஜஷன் நல்லா இருக்கும், மலச்சிக்கலே இருக்காது. பிறந்த பச்சை குழந்தைக்கு 1 வயசுக்கு இடையில இருக்கிறவங்களுக்கு 1 உலர் திராட்சை டெய்லி தினசரி காலையில அல்லது மாலை நேரத்துல கொடுக்கலாம். வெந்நீர்ல சும்மா ஊற வச்சு நசுக்கி லிக்விட் ஆக்கி கொடுக்கலாம். 1 வயதுல இருந்து 5 வயது வரை அப்படின்னு பார்த்தோம்னா 3 உலர் திராட்சை அதான் அளவு. அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ஏன்? பயங்கர ஹீட். ஏற்கனவே 3 வயசுக்குள்ள 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தோம்னா சிறுவர்கள் பயங்கர ஹீட் பாடி தான், பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எதுக்கு சார் அப்படின்னா, சாப்பிடக்கூடிய உணவுல மாவுச்சத்து கூடுதலா இருந்த நார்ச்சத்து இல்லைன்னா அதிகமான நார்ச்சத்துக்கு இணையான சத்து இந்த உலர் திராட்சைக்கு உண்டு. அப்படிங்கறனால அதை தினசரி நாம சிறுவர்களுக்கு 3க்கு மேல கொடுக்க கூடாது. சில குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா உலர் திராட்சை நல்லதுன்னு இப்ப சொன்னதுல இருந்து 50 கிராம் வாங்கி வச்சுட்டு மொத்தமா சாப்பிட்டோம்னா நாக்கெல்லாம் வெந்து போயிடும். பயங்கர ஹீட்டு. கூடுதலாக அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அது வெறும் விருந்து இல்ல, அது விஷமாக மாறும், உடம்புக்கு கெடுதல் தரும், வாயெல்லாம் வெந்து போயிடும். அதனால அளவா நம்ம கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல 3 உலர் திராட்சை போதும் 5 வயதுக்கு கீழே. 1 வயதுக்கு மேல 5 வயதுக்கு இடையே. 5 வயதுக்கு மேல 5 உலர் திராட்சை. எத்தனை வயது வரை? 10, 15 வயது வரை தினசரி 5 உலர் திராட்சை போதுமானது. அதுக்கு மேல கொடுக்க கூடாது, வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. ஆனா இடைவெளி விட்டு வேணா கொடுக்கலாம்.
ஒரே நேரத்துல கூடுதலாக கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. இப்ப 10-15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதிலும் முக்கியமாக வாலிப வயசு 20 வயசு 25 வயசு அல்லது திருமணமான புது தம்பதிகள் இவங்கெல்லாம் தினசரி 10 உலர் திராட்சை எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்கு அப்படின்னா எண்ணிக்கை குறைச்சுக்கணும். 5ல இருந்து 10க்கு இடையில 7 அல்லது 6 8 அந்த மாதிரி அவர்களுடைய உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 5ல இருந்து 10 எண்ணிக்கைக்கு இடையில் 40 வயசு 50 வயசுக்கு இடையில இருக்கிறவங்க எடுக்கலாம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடம்பு சளி உடம்பாக குளிர்ச்சி உடம்பாக இருந்து கைகால் சோர்வு பலகீனம் இருக்கக்கூடிய நரம்பு பலகீனம் இருக்கிறவங்க மட்டும் இதே 5ல இருந்து 10 எண்ணிக்கை எடுத்துக்கலாமே தவிர வயதானவர்களுக்கு உலர் திராட்சை அவசியம் இல்லை. பலகீனமாக இருக்கக்கூடிய கைகால் நைட்லாம் குளிர்ச்சிக்கு கால்கை நரம்பு பிடிச்சி இருக்குது, சத்து குறைபாடு ரொம்ப பலகீனமா இருக்கிறதா உணர்றேன். ஆனா இன்னைக்கு 40 வயசுக்கு மேல எல்லாருக்குமே எப்படி இருக்கு. ஒண்ணு சுகர் வந்ததுனால இருக்கும், அல்லது மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டதுனால இருக்கும், அல்லது வெவ்வேறு பிரச்சனைகள் காரணமா இருக்கும். அப்ப தினசரி 5ல இருந்து 10 உலர் திராட்சை என்பது அந்த 25-20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணியில ஊற வச்சு லிக்விடா எடுத்துக்கலாம், பால்ல கலந்து அடிச்சு சாப்பிடலாம், அல்லது நாம இயல்பா பயன்படுத்தக்கூடிய நம்ம ஜூஸோ நம்ம ஏதாவது ஜூஸ் சாப்பிடக்கூடியவங்க ஜூஸ்ல கலந்து எடுத்துக்கலாம், அல்லது சும்மாவே வாஷ் பண்ணிட்டு சப்பி சாப்பிடலாம் மிட்டாய் மாதிரி. அதே நேரத்துல ஒரே நேரத்துல கடகடன்னு மென்னு சாப்பிட வேண்டாம், அளவா சாப்பிட்டீங்கன்னா அற்புதமானது. இந்த கருப்பு உலர் திராட்சை என்பது மூளை நரம்பு சார்ந்த மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு மிக மிக அற்புதமான பெஸ்ட் டானிக் வந்து இந்த கருப்பு உலர் திராட்சை. அந்த 1 வயசுக்குள்ள அல்லது 2 வயசுக்குள்ள 3 வயசுக்குள்ள மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள ஏதாவது குறைபாடு, அதாவது இன்டர்னலா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அல்லது எக்ஸ்டர்னலா பிசிக்கல் ப்ராப்ளம், கை கால் செயல்படாம அல்லது குப்பத்துக்கிறாம நடக்காம தலை பெருசா இருக்கக்கூடிய அல்லது ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கக்கூடிய பயங்கர ஹைப்பர் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்டிசம் மாதிரியான சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே காலையில 6 to 7 சூரியன் உதயம் ஆகும்போது மாலை 6 to 7 சூரியன் மறையக்கூடிய நேரத்துல இப்ப சொன்ன வயதிற்கு ஏற்ப இந்த உலர் திராட்சைய அவங்களுக்கு மட்டும் ஒரு உலர் திராட்சை கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிளகுல பாதி மிளகு 2யும் ஒண்ணா நச்சு 1 டீஸ்பூன் தண்ணி அல்லது தாய்ப்பால் கலந்து டைலூட் பண்ணி 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கலாம். 1ல இருந்து 3 வயசுக்கு நம்ம சொன்ன மாதிரி 3 அல்லது 5 வயது வரைக்கும் பார்த்தோம்னா 3 உலர் திராட்சை கொடுக்கலாம். அந்த 3 உலர் திராட்சையில 1 மிளகு அதுல அடிஷனலா ஆட் பண்ணணும். 5 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 5 உலர் திராட்சை 5 மிளகு என்று சமநிலையில கொடுக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க மட்டும் உலர் திராட்சை எண்ணிக்கை 5 என்றால் மிளகோட எண்ணிக்கை 3 அல்லது 2 எடுத்துக்கலாம். யாருக்கு? இந்த மாதிரி மூளை நரம்பு சார்ந்த ஒரு உபாதை இருக்கக்கூடியவங்க. மற்றவங்க எல்லாம் வெறும் உலர் திராட்சை மட்டும் சாப்பிட்டா போதுமானது. அந்த அளவுக்கு மிக மிக அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த மூளை நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவுப் பொருள் தான் நாம இயல்பா பயன்படுத்தக்கூடிய இந்த உலர் திராட்சை. இதெல்லாம் அப்பெல்லாம் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கும் போதும் அல்லது பாயசம் செய்யும் போது மட்டும் பயன்படுத்துற முறை இருந்தது. ஆனா தினசரி நாம அதை ஒரு அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அற்புதமான ஒரு உயிர் காக்கும் மருந்துகள்ல அதுவும் ஒன்று. நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அத்தனையுமே பார்த்தோம்னா மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடிச்சிருக்காங்க. அதை மருத்துவமா இல்லாம சிகிச்சை இல்லாம வாழ்க்கை முறையே. அதனாலதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவே மருந்து எப்ப? ஒரு காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களா இருந்ததுனால அப்ப சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உணவே மருந்து. இப்ப சாப்பிடுறதெல்லாம் மருந்தே உணவு. மருந்து மாத்திரையை தான் சாப்பாடு மாதிரி இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு வேலைக்கு 10 மாத்திரை 15 மாத்திரை அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கும். அதனால உணவே மருந்தாக எடுத்துக்கொள்வதற்கு முன்னோர்கள் கடைபிடிச்ச வாழ்வியல் முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.